வெல்கம் டு வீடியோ 360. ரொம்ப நாள் கழித்து உங்கள்கிட்ட நேரடியாக பேசி இந்த மாதிரி வீடியோ போடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த ஒரு விசேஷம்னாலும் நம்ம வீட்டுங்களில் தோரணம் கட்டி அழகு பார்க்குறது தான் நம்மளோட பாரம்பரியம். தோரணம் இல்லாமல் எந்த ஒரு விசேஷமும் நம்ம வீட்டில் நடக்காது. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, பெரிய ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, அதில் தோரணம் கட்டினாலே அதோட அழகே தனி அழகு தான். அந்த தோரணம் வீட்டில் நம்மளே எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தோரணம் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நிறைய பேர் நிறைய வீடியோ இது மாதிரி போட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கஷ்டமே இல்லாமல் எப்படி பண்ணலாங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். தென்னை ஓலையே எடுத்துக்கோங்க. அதில் ஈவனான டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு கத்திரிக்கோலால் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கீழே உள்ளதை ரெண்டு பக்கம் கொஞ்சம் கிழிச்சு விட்டுட்டு ரெண்டு ஓலையும் கிராஸில் மடக்கி விடுங்க. மடக்கி விட்டுட்டு ஸ்டாப்லர் போட்டுட்டிங்கனாலே அது ஈஸியாக நின்றும். அதை சொருகி விடுறதுக்குன்னு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை விட இது ஸ்டாப்லர் போடுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக ஈஸியாக பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் சொல்லித்தரேன். ஸ்டாப்லர் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறதும் நான் சொல்கிறேன். இன்னொரு மெத்தடும் அதே மாதிரி தான். அதே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டு கத்திரிக்கோலால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு முன்னாடி எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் ரெண்டு பக்கம் விரித்து விட்டுட்டு ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் கிழிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சேம் மெத்தடில் அதே மாதிரி தான் மடக்கிட்டு, இப்போ அந்த மடக்குனது ஸ்டாப்லர் போட்டு நம்ம அதில் நிற்க வச்சோம். இப்போ இந்த இதில் என்ன பண்ணுறோன்னா சைடில் கொஞ்சோண்டு கிழிச்சு விட்டுட்டு அதில் அப்படி சொருகி விட்டுடலாம். இப்படி சொருகி விட்டுட்டோம்னா வெளியில் வராமல் அது ஸ்ட்ரிப்பாக நின்றுக்கும். இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸ்டாப்லர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். இதுவும் ஈஸி தான், செஞ்சு பாருங்கள். எந்த மெத்தடு யாருக்கு பிடிச்சிருக்கோ இப்போ என்ன பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். ஒவ்வொரு விசேஷத்துக்கும் தோரணம் அதுவும் நம்ம கையாலேயே செஞ்சு நம்மளே அதை கட்டி அழகு பார்க்குறதுங்கிறது ரொம்ப அது ஒரு தனி சந்தோஷம். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செய்கிறதுல உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நம்மளே பண்ணியிருக்கோம்ப்பா அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வெளியில் வாங்க போனீங்கன்னா ஜோடி 50 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. தென்னை ஓலையிலேருந்து தான் இந்த தோரணம் பண்ணுவாங்க. தென்னை ஓலையில் புதுசாக வர புது தென்னை மட்டை அது விரிஞ்சே இருக்காது. தென்னை மரத்தில் நடுவில் இருக்கும் விரியாத ஒரு இலை. அதோட அடிமட்டை சைடில் தான் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் உள்ள ஓலை நமக்கு கிடைக்கும். அந்த ஓலையிலேருந்து தான் நம்ம தோரணம் பண்ணலாம். ஆனால் எல்லார் வீட்லேயுமே தென்னை மரம் இருக்கும். தென்னை மரத்தில் நடுவில் அதை வெட்டுற அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் கொஞ்சம் மாடி பக்கத்துலேயே மரம் இருந்தது. அதனால் மரத்துலேருந்து அந்த ஓலையை வெட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதனால் நாங்கள் பண்ணோம். எங்கள் வீட்டு விசேஷத்தன்னைக்கு நாங்கள் நிறைய பண்ணோம். நிறைய பண்ணி நிறைய தோரணம் கட்டி நிறைய தொங்க விட்டுருந்தேன். ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓலை கிடைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோரணம் செஞ்சாச்சு. இந்த தோரணத்தையே இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலாமா? அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. பூ எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஏற்கனவே பின்னி வச்ச தோரணத்தில் அதை நடுவில் வச்சு ஸ்டாப்லர் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழகு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம ஒரு அதுக்கு ஆடட் வேல்யூ கொடுத்துட்டே போகலாம்.
இன்னுமேவும் இது மாதிரி இன்றைக்கி நான் சாமந்தி பூ வச்சுருக்கேன். நீங்கள் ரோஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். அது மாதிரி எப்படி வேணால் பண்ணலாம். இப்போ பார்க்குறதுக்கு இந்த தோரணம் இன்னும் ரொம்ப அழகாகிடுது, ரொம்ப கிராண்டாகிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இதே பேப்பரில் எப்படி பண்ணலாங்கிறதும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக அடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோ போடுறோம். மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பாருங்கள். தேங்க்யூ.